பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதுல நாம் களி கூர்ந்து மகிழ்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த விசுவாச போதனைகளை கேட்கும்படியாக நான் உங்க ஒவ்வொருத்தரையும் இந்த காலை வேளையில வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு நாள் செய்திகளும் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்துடும். நிறைய டாபிக்ஸ் பேசியிருக்கேன். இந்த மாதத்தில், இந்த டிசம்பர் மாதத்தில் பொருளாதாரத்தை குறித்து பேசலான் இருக்கேன். நிறைய பேர் கஷ்டம், கடன்கள், தேவைகள், இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறதுனால அதற்கான வசனங்களை எடுத்து இந்த மாதத்தில் நான் பேசலான்னு சொல்லி இருக்கேன். கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த வார்த்தைகள், சொல்லப்படுகிற வார்த்தைகள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் ஜெப நேரத்தில், குடும்ப ஜெபங்களில் இந்த வார்த்தைகளை எடுத்து படிங்க. இதை ஒரு அறிக்கையாக சொல்லுங்க. கர்த்தாவே, நீர் இப்படி வசனம் கொடுத்துருக்கீங்க, இப்படி வாக்கு தத்தம் கொடுத்துருக்கீங்க, நீங்கள் நிச்சயமாய் நிறைவேற்றுவீங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை சொல்லுங்க. நிச்சயமாகவே உங்க சூழ்நிலைகள், நம்ம ஒவ்வொருத்தருடைய சூழ்நிலையும் மாறி நம்ம அடுத்த லெவலுக்கு நிச்சயமா போவோம். பொருளாதார முன்னேற்றத்தை நிச்சயமாய் நீங்க பார்ப்பீர்கள். ஏன் அப்படின்னா வார்த்தைக்குள்ள ஜீவன் இருக்குது. அதற்கான வசனங்கள் இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம். எப்படி இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாகிய அவருடைய வார்த்தைகள் வேலை செய்யுது அப்படிங்கிறது இன்றைக்கு நம்ம பார்ப்போம். பாருங்க, சத்தியத்திற்குள்ள போகலாம். ஏசாயா 45 2, 3 வசனங்களை வாசிக்கிறேன். 4 வாசிப்போம். 2, 3, 4. ஏசாயா 45 அதிகாரம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். இந்த மாதத்தை ரொம்ப துக்கத்தோட கவலையோட தொடங்கி இருந்தீங்க அப்படின்னா கர்த்தர் முதல்ல உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை, நான் உனக்கு முன்னே போய் எல்லா கோணலானவைகளையும் செவ்வையாக்குவேன். என் வாழ்க்கை என்னைக்கு செட்டில் ஆகும்? அப்படியே கரடு முரடா இருக்க மாதிரி இருக்கு. இங்க கொஞ்சம் தொட்டு வச்சிருக்கேன், இங்க கடனை வாங்கியிருக்கேன், இங்க இதை பண்ணியிருக்கேன், அதை பண்ணியிருக்கேன், எல்லாமே ஒரு செட்டில் ஆகாத மாதிரி இருக்கே, எப்போ என்னுடைய வாழ்க்கை செட்டில் ஆகும்னு சொல்லி கவலையில இந்த மாதத்தை நீங்க தொடங்கியிருப்பீங்க அப்படின்னா நிச்சயமா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். யார் சொல்றான்னு பாருங்க. அடுத்த வசனம் பாருங்க, 3வது வசனம். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு. கர்த்தராகிய நான் தான் உன்னை கூப்பிட்டுருக்கேன், நான் தான் உனக்கு முன்னாடி போய் எல்லா கோணலானவைகளையும் செவ்வையாக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தன்னுடைய பெயரை சொல்றாரு. நான் தான்ப்பா அப்படின்னு. அடுத்தது பாருங்க, 4வது வசனம். எப்படி செய்ய போறாராம், எப்படி கடன்கள் கஷ்டங்களை தீர்க்க போறாரு, எப்படி பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்க போறாரு அப்படின்னா, வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். பாருங்க, உடைக்க முடியாத கதவுகள். எத்தனை தடவை நான் இந்த இடத்துல இந்த பிஸ்னஸ், இந்த ஆர்டருக்காக போயிருக்கேன், எத்தனை தடவை போய் இந்த மேனேஜரை போய் பார்த்துருக்கேன். இப்போ நடந்து என் கால் தேஞ்சு போனது தான் மிச்சம். அவ்வளோ தடவை நடந்திருக்கேன். அந்த ஆளோட இருதயத்துல கொஞ்சம் கூட ஒரு ஈவு இல்லை, இரக்கம் இல்லை. நான் அவ்வளோ தடவை போயிட்டேன், எனக்கு அந்த இடத்துல இருந்து ஒரு வெற்றியுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லி சோர்ந்து போயிருக்கீங்களா? அப்படிப்பட்ட கதவுகளை ஆண்டவர் என்ன பண்ணுவாராம், வெண்கல கதவுகளை உடைத்து எதெல்லாம் திறக்க முடியாதுன்னு நீங்க நினைச்சிருக்கீங்களோ அதையெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு முன்னாடி போய் கோணலானவைகளை செவ்வையாக்கி வெண்கல கதவுகளை எல்லாம் உடைக்க போறாரு. திருப்ப முடியாத நகைகள், திருப்ப முடியாத பத்திரங்கள், தொடர்ந்து பைலப்பாய் எத்தனை வட்டியை கட்டுறது, கஷ்டப்பட்டு கொண்டிருக்கீங்களா? வார்த்தையை விசுவாசிங்க. அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். அந்தகாரத்துல வச்சிருக்கிற எல்லா பொக்கிஷத்தையும் நான் உனக்கு கொடுக்க போறேன். பாருங்க, எதனால இப்படி செய்ய போறாராம், நான் என் தாசனாகிய யாக்கோபி நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலி நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். நம்ம ஆண்டவரை சரியான விதத்துல அறிந்து கொள்ளல. ஆனா அப்படி நம்ம இருந்த போதிலும் கூட கர்த்தருடைய கிருபை பாருங்க, நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். அல்லேலூயா. நமக்கு நம்மளை பேர் சொல்லி கூப்பிடுறாரு பாருங்க. பேர் சொல்லி கூப்பிட்டு, நீ கவலைப்படாதப்பா, கலங்காத,
வெண்கல கதவுகளை எல்லாம் நான் உடைக்க போறேன், இரும்பு தாழ்பால்களை எல்லாம் நான் உனக்காக முறிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க இந்த வார்த்தை எப்படிப்பட்டதுன்னு சங்கீதம் 149 சங்கீதம் 149 8வது வசனம் பாருங்களேன். ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எத்தனையோ முறை இந்த சங்கீதங்களை நம்ம படித்திருப்போம், ஆனா இந்த வசனம் எனக்கு இன்னைக்கு இந்த மெசேஜுக்காக எடுக்கும்போது ஆச்சரியமா இருந்தது. 149:8 அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். வாயில என்ன இருக்கா? கர்த்தரை உயர்த்துகிற துதி, கையில இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். பாருங்க, இதுக்கு ரெஃபரன்ஸ் வசனத்தை எடுத்து பார்த்தேன். இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், வாயில கர்த்தரை துதிக்கிற துதி. ஆண்டவரை நம்ம துதிக்கிறோம். ஆண்டவரே நீர் நல்லவர், எனக்கு முன்னாடி போய் கோணலானவைகளை செவ்வையாக்க போறீங்க, இரும்பு தாழ்பால்களை முறிக்க போறீங்க, வெண்கல கதவுகளை உடைக்க போறீங்க, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம். துதி வாயில வந்துருச்சு. கையில் என்ன இருக்கா? அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அப்ப பாருங்க, அந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்னங்கிறத பார்ப்போம். எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனம். எபிரேயர் 4:12 தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்கு? அந்த வார்த்தைக்குள்ள ஜீவன் இருக்கு, வல்லமை இருக்கு. இருபுறமும் கருக்கு உள்ள, எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும். நம்ம கத்தியெல்லாம் ஒரு சைடு தான் ஷார்ப்பா இருக்கும். கத்திரிக்கோளும் அதே மாதிரி ஒரு சைடு தான் ஷார்ப்பா இருக்கும், ரெண்டு சைடும் எந்த இதுலயும் ஷார்ப் இருக்காது. ஆனா கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணுமா? ரெண்டு பக்கமும் ஷார்ப்பா இருக்குது. இப்படி திரும்பியும் வெட்டும், இப்படி திரும்பியும் வெட்டும், அறுக்கும், என்ன வேணா செய்யும். அவ்வளோ ஜீவனும் வல்லமையும் உள்ள கர்த்தருடைய வார்த்தைகள் பாருங்க. எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும், ஆத்துமாவையும் ஆவியையும், ஆத்துமாவையும் நம்மளுடைய ஸ்பிரிட் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும், இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. நம்மளுடைய இருதயத்தின் யோசனைகள், கணுக்கள் அப்படின்னா ஒவ்வொரு சின்ன சின்ன கணுக்கள், ஊன், எலும்புகளுக்குள்ள இருக்கிற ஊன்னு சொல்லுவோம், அது கணுக்கள். நம்ம சரீரத்துக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன அணுக்களையும் எல்லாத்தையும் அது பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும், இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொரு ஊனுக்குள்ள, ஒவ்வொரு சரீரத்தினுடைய ஒவ்வொரு பாகங்கள்லையும் போய் இந்த வார்த்தை செய்ய வேண்டிய வேலையை செய்யுது. உங்களுடைய பிரச்சனைகள்ல, உங்களுடைய தேவைகள்ல வார்த்தை போய் என்ன வேலை செய்யணுமோ அது அந்தந்த இடத்துல, நம்ம நுழைய முடியாத இடத்துல கர்த்தருடைய வார்த்தை போயிருது. பாருங்க, இன்னைக்கு பலவீனமா இருக்கிறவங்களுக்கு ஃபாரின்ல, யூஎஸ்ல, வான்குவர்ல பலவீனமா இருக்கிறவங்களுக்கு இங்கிருந்து ஜெபிக்கிறோம் பாருங்க. ஜெபிக்கும் பொழுது நம்ம என்ன பண்றோம்? அங்க நேரா போறதில்ல, இங்கிருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை அனுப்புகிறோம், இந்த வசனங்களை சொல்றோம். அப்ப அந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் இங்கிருந்து புறப்பட்டு அமெரிக்கா, ஜெர்மனி, எல்லா தேசங்களுக்கும் போகுது. இங்கிருந்து வார்த்தைய நம்ம வாயை திறந்து பேசும்போதே ஜீவனும் வல்லமையும் உள்ள வார்த்தைகள் நாடுகளை, கடல்ல எல்லாம் கடந்து வார்த்தை போயிருது பாருங்க. நம்ம டிராவல் பண்ணி போற வேகத்தை விட வார்த்தை சொன்ன வேகத்துல அந்த இடத்துல போய் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து உள்ள நுழைஞ்சிருது பாருங்க. வார்த்தை எந்த இடத்துல போய் எந்த காரியத்தை செய்யணுமோ அந்த காரியத்தை செஞ்சிருது பாருங்க. வகையறுக்கிறதாகவும் இருக்கிறது. அவ்வளோ ஜீவனும் வல்லமை உள்ள வார்த்தைகள் நம்ம கையில ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு பாருங்க. இந்த வார்த்தை தான் இந்த மாதத்துல நீங்க வாயை திறந்து சொல்லும் போது இந்த ஜீவனும் வல்லமையுள்ள வார்த்தைகளானது ஊடுருவி சென்று செழிக்க முடியாத உங்க தொழில, வேலை செய்ய முடியாத இடங்கள்ல போய் இந்த வார்த்தைகள் வேலை செஞ்சு என்ன காரியம் நடக்கணுமோ அதை நடக்க வைக்குது பாருங்க. ஏன்னா அந்த வார்த்தைக்குள்ள வல்லமை இருக்கு. எனக்கு வேலை கிடைக்கவே இல்லை, எல்லா இடத்துலயும் நான் அப்ளிகேஷன் போட்டேன், எனக்கு எந்த சான்ஸுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, அவருடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உடைய வார்த்தைகள். தேவனிடத்துல கேளுங்க, ஆண்டவரே இந்த காரியத்துக்காக நீங்க என்ன பேச இருக்கீங்க, என்னோடு கூட பேசுங்கன்னு சொல்லி அவருடைய வார்த்தையை பேசும் பொழுது அற்புத விதமான காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கிறத பார்ப்பீங்க. பாருங்க, 14வது வசனம் பாருங்க.
ஏசாயா 45:14, எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபேயரின் வர்த்தக லாபமும் உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னுடையதாகும். எல்லா இடத்துல இருந்தும் எகிப்தின் சம்பாத்தியம், எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபம் எல்லாம் தாண்டி வந்து உங்ககிட்ட வரும்பா. இதை நீ விசுவாசிக்கும் போது உனக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அடுத்தது, அவர்கள் எல்லாரும் உன் பின்னே சென்று விலங்கிடப்பட்டு நடந்து வந்து உன்னுடனே மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்றும் அவரை அல்லாமல் வேறே தேவன் இல்லை என்றும் சொல்லி உன்னை பணிந்து கொண்டு உன்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாரும் உங்க பின்னாடி வருவாங்களா? உங்களுக்கு வர்ற பிஸ்னஸை பார்த்து எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் எல்லாம் உங்க பின்னாடி வரும்பொழுது, அவ்வளோ ஆர்டர்ஸ் உங்களுக்கு வரும்போது, உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் பார்த்து, என்னப்பா இப்படி ஒன்றும் இல்லாதவனா இருந்தான், திடீர்னு எப்படி இப்படி செழிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அவர் மெய்யாகவே உங்களை மறைத்து கொண்டிருக்கிற தேவனாயிருக்கிறார். அவருடைய வார்த்தை ஒன்று கூட வெறுமையாய் திரும்பாது. நான் சொல்லி கொண்டிருக்கிற இந்த வார்த்தைகள்ல ஜீவனும் வல்லமையும் இருக்கு. இந்த வசனங்கள் ஒன்று கூட வெறுமையாய் திரும்பாது. இப்ப என் வாயிலிருந்து இந்த வார்த்தை புறப்பட்டிருக்கு. ஒரு முறை கர்த்தர் வாயை திறந்து சொல்லிவிட்டார். அடுத்தது நான் இப்ப 2வது என்னுடைய வாயை திறந்து சொல்லி இருக்கிறேன். இந்த வார்த்தைகளானது வெறுமையாய் திரும்பாது. அது கர்த்தர் விரும்புகிறதை செய்து, அவர் எதற்காக இந்த வசனத்தை இந்த நாள்ல அனுப்பினாரோ அந்த காரியம் ஆகும்படி வாய்க்கும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை வெறுமையாய் திரும்பாது. இந்த வசனங்களானது இந்த மாதத்துல உங்களுக்கு, உங்களுடைய தொழில்ல, உங்களுடைய வேலைகள்ல, உங்கள் கைகளின் பிரயாசங்கள்ல ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் வார்த்தைகளாய் இருக்கிறது. இந்த வார்த்தைக்குள்ள ஜீவன் இருக்கு. பிரியமானவர்களே, இதை கேட்டுட்டு நீங்க சும்மா இருக்காதீங்க. வாழ்க்கையில கஷ்டப்படுற குடும்பங்கள், தேவையில இருக்கிறவங்களுக்கு நீங்க இந்த வசனங்களை சொல்லுங்க. அப்படி சொல்லும் பொழுது உங்க வாழ்க்கையில நீங்க ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. தேவனுடைய ராஜ்யமானது அப்படியே போய்கிட்டே இருக்கணும். பாருங்க, வசனத்தை நம்ம வாங்கிட்டோன்னு வச்சுட்டு நம்ம இருக்கக்கூடாது. இதை நம்ம 10 பேருக்கு சொல்லும் போது அது அவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க முதல்ல ஆசீர்வதிக்கப்படுவீங்க. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஜீவனுள்ள வார்த்தைகள் ஒவ்வொரு குடும்பங்களையும் இந்த மாதத்துல வந்து அடைந்து நீங்க எல்லாரும் செழித்து கடன் இல்லாத ஒரு நல்ல வாழ்க்கை வாழ கர்த்தர் தாமே உதவி செய்வாராக. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.